வணக்கம், வாழ்க வளமுடன். கதை விதை சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நான் என்னோட இன்றைய விதையை விதைக்க போகிறேன். கதையை பார்ப்போம் வாங்க. ஃப்ளோராவுக்கு தோழிகளே கிடையாது, ஒரே ஒரு குட்டி தோழி மட்டும்தான். அவளோட பெயர் டீனு. டீனு ஒரு நெத்திலி மீன். ஃப்ளோரா யாருன்னு உங்களுக்கு சொல்லலை இல்லையா? ஃப்ளோரா ஒரு தவளை. ரெண்டு பேரும் கடலில் வாழ்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான தோழிகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் டீனு ரொம்ப வேகமாக நீந்திக்கிட்டே வந்து, ஃப்ளோரா என்ன நீ கடல் அழகி போட்டி நடக்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? என்ன இங்கேயே இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொன்னது. அதுக்கு ஃப்ளோரா, என்ன கடல் அழகி போட்டிக்கு நானா? அழகுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் வரல, நீ வேணா போய் கலந்துக்கோப்போ அப்படின்னு சொன்னது. உடனே டீனு, இரு வரேன், நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப வேகமாக ஃப்ளோரா கிட்ட போய் அதோட காதில் ஏதோ ஒரு ரகசியத்தை சொன்னது. இதை கேட்டதும் ஃப்ளோராவுக்கும் தான் அழகி போட்டியில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஃப்ளோராவும் டீனுவும் கிளம்பி கடல் அழகி போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. கடல் அழகி போட்டி நடக்கிற இடத்துல எல்லாரும் வரிசையாக நின்று அவங்களுடைய பேரை சொல்லிட்டு அனுமதி வாங்கிக்கிட்டு உள்ளே போய்கிட்டு இருந்தாங்க. வரிசையில் வந்து நின்ன ஃப்ளோராவை பார்த்த மற்ற எல்லாரும் ஓரமாக ஒதுங்கி நின்று, இவெல்லாம் வந்து அழகி போட்டிக்கு வந்துட்டாலே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிண்டலாக பேசினாங்க. இதை கேட்ட ஃப்ளோராவுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இதுக்காகவாவது நாம் இந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப தன்னம்பிக்கையோடு அங்கே நின்றுட்டு இருந்தது. அப்போ ஃப்ளோராவை கடந்து போன எலிசாவை பார்த்ததும், எலிசா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டது ஃப்ளோரா. எலிசாங்கிறது ஒரு கடல் குதிரை. என்ன ஆச்சு, ஏன் சோகமாக போய்கிட்டு இருக்க, நீ போட்டியில் கலந்துக்கலையா அப்படின்னு கேட்டது ஃப்ளோரா. அதுக்கு எலிசா சொல்லுச்சு, இல்லை என்ன அனுமதிக்கலை போட்டியில் கலந்துக்க, நான் போய் பார்வையாளர்கள் இடத்துல உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எப்படியாவது இந்த போட்டியில் கலந்தே தீரணுங்கிற எண்ணம் ஃப்ளோராவுக்கு அதிகமாயிடுச்சு. வரிசை நகர்ந்துக்கிட்டே இருந்தது. என் பேர் ஃப்ளோரா அப்படின்னு ஃப்ளோரா சொன்ன உடனே மெதுவாக தலையை நிமிர்ந்து பார்த்தது அங்கே பெயர் எழுதிக்கிட்டு இருந்த தார். டாருங்கிறது ஒரு கடல் ஆமை. இப்போ நிமிர்ந்து ஃப்ளோராவை பார்த்த உடனே ஃப்ளோரா சொன்னால், என்னோட பேரை எழுதுங்க, என் பேர் ஃப்ளோரா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப மெதுவாக ஃப்ளோரா அப்படின்னு எழுதி ஃப்ளோராவுக்கு அனுமதி கொடுத்து உள்ளே அனுப்பினது தார். நிகழ்ச்சி ஆரம்பமாச்சு. ஒவ்வொருத்தர் பேராக கூப்பிட ஆரம்பித்தாங்க. க்ரோசா, லீசா அப்படின்னு சொன்ன உடனே ஆரஞ்சு நிற தங்க மீனும் கருப்பு நிற தங்க மீனும் ஒருத்தரோட ஒருத்தர் கையை சேர்த்துக்கிட்டு ஆடை அசைஞ்சு வந்து நின்று, நாங்கள் தங்க மீன்கள் கடலில் வாழ்கிறதோட இல்லாமல் மக்கள் தங்களோட வீடுகளில் மீன் தொட்டிகளில் வளர்க்கும் போதும் அவங்களுக்கு நாங்கள் நிறைய சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படின்னு தன்னோட வாயை அழகாக அசைச்சி பேசிட்டு ரெண்டு பேரும் திரும்ப போயிட்டாங்க. அடுத்ததாக அறிவிக்கப்பட்ட பெயர் டிங்கி. டிங்கின்னு சொன்ன உடனே தன்னோட 8 கால்களையும் சுருட்டி விரிச்சு வந்து நின்னது அந்த ஆக்டோபஸ். என்னுடைய பெயர் டிங்கி, நான் ஒரு சிலந்தி மீன். என்னுடைய சிறப்பு என்ன, நான் என்னோட உடம்புல எலும்புகள் கிடையாது, அதனால என்னால் சின்ன இடத்துல கூட ரொம்ப சுலபமாக நுழைஞ்சி வெளியே வர முடியும் அப்படின்னு பேசிட்டு திரும்பினது டிங்கி. அதுக்கு அடுத்ததாக கூப்பிட்ட பெயர்கள் வந்து பிங்கி, டீனு, லீசி, சீசி அப்படின்னு வரிசையாக பெயர்கள் சொன்னதும் எல்லாரும் மேடையே கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மேடையில் வந்தது உணவு வகை மீன்களான நெத்திலி, கெண்டை, கெளுத்தி, ஐரை, வவ்வா அப்படின்னு சொல்லி எல்லா மீன்களும் ஒருத்தரோட ஒருத்தர் கையை கோத்துக்கிட்டு அழகாக அசைஞ்சி வந்து மேடையில் அணிவகுத்து வந்து நின்னாங்க. இப்படியும் அப்படியுமா திரும்பிட்டு, நாங்கள் எல்லாம் உணவு வகை மீன்கள், மக்கள் எங்களை விரும்பி சாப்பிடுவாங்க, நாங்கள் நிறைய சத்துக்களை அவங்களுக்கு கொடுக்குறோம், எங்களை கிடைக்கும் போது மட்டும் சாப்பிடாம வெயிலில் உலர்த்தி பதப்படுத்தி எடுத்து வச்சு தேவைப்படும் போது எல்லாமும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக பேசிட்டு எல்லா மீன்களும் திரும்பிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக கூப்பிட்ட பெயர் ஃப்ளோரா. ஃப்ளோரான்னு சொன்ன உடனே ஃப்ளோரா தாவி குதிச்சு முன்னாடி வந்து நின்ன ஃப்ளோராவை பார்த்ததும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ தான் ஃப்ளோரா பேச ஆரம்பிச்சா. நான் பேசுகிறத ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அப்புறமா சிரிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நான் ரொம்ப அழகு, உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்காது இல்லையா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அழகு. ஏன்னா நாங்கள் வசிக்கிற இடத்துல இருக்கிற பூச்சிகள், அழுக்குகள், அப்புறம் வந்து கொசுக்கள், அதோடைய முட்டைகள்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் உணவாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வாழ்கிற இடத்த ரொம்ப தூய்மையாக சுத்தமான நீராக மாற்றி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு உணவாகவும் பயன்படுறோம். அதனால சிறப்பான செயல்களை, உங்களுக்கெல்லாம் பயன் தரக்கூடிய செயல்களை செய்யறதுனால நான் எப்போவுமே அழகுதான் அப்படின்னு பேசிட்டு திரும்பினது ஃப்ளோரா.
தீர்ப்பை சொல்கிறதுக்காக நடுவர் மேடை ஏறி வந்தார். நடுவர் யாருன்னா டின்டான். டின்டான் ஒரு சுறா மீன். அவர் பேச ஆரம்பித்தார். கடலழகி போட்டி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிடுச்சு. கடலில் 2000க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் வகை வகையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் கடலழகியை தேர்ந்தெடுத்துட்டேன். கடலழகி யாருன்னா கடலழகி ஃப்ளோரா அப்படின்னு அறிவிச்சாரு. நான் ஏன் ஃப்ளோராவை கடலழகியாக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, நம்மளோட உருவமோ புறத்தோற்றமோ அழகுக்கு முக்கியம் கிடையாது. நாம் செய்கிற நல்ல செயல்கள் தான் நம்மளோட அழகை வெளிப்படுத்தக்கூடியது. அதனால இன்னைக்கு ஃப்ளோரா தான் கடலழகி அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ளோராவால் அதை நம்பவே முடியல. ரொம்ப ஆச்சரியத்தோட தாவி குதிச்சு முன்னாடி நின்னது. எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போது கடலழகிக்கான கிரீடம் ஃப்ளோராவோட தலையில் சூட்டப்பட்டது. அப்போ ஃப்ளோரா டின்டான் கிட்ட சொன்னாங்க, நான் என்னோட புதிய தோழியான எலிசாவையும் மேடைக்கு அழைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதும், டின்டான் தாராளமாக கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, எலிசா மேடை ஏறி வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடல் குதிரைக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. இருந்தாலும் மெதுவாக நகர்ந்து மேடை ஏறி நின்னது. அப்போ தான் ஃப்ளோரா சொன்னது, இந்த போட்டியில் கலந்துக்க கூட அனுமதிக்கப்படாத எலிசாவோட தான் நான் என்னுடைய கடலழகி பட்டத்தை பகிர்ந்துக்க போகிறேன். நடுவர் சொன்ன மாதிரி நம்மளோட அழகு அப்படிங்கிறது நம்மளோட புற தோற்றத்தையோ உருவத்தையோ வச்சு வர்றது கிடையாது. நம்ம செய்கிற நல்ல செயல்கள் மூலமாக தான் நம்மளோட அழகு வெளிப்படும் அப்படின்னு அழகாக பேசினது. இந்த கதையில் ஃப்ளோரா சொன்ன மாதிரியோ நடுவர் டின்டான் சொன்ன மாதிரியோ நம்மளோட அழகை வெளிப்படுத்துகிற விஷயம் அப்படிங்கிறது நம்மளோட நல்ல செயல்கள் தான். அதுவும் அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய செயல்களை செய்யும் போது நம்ம ரொம்பவே அழகாயிடுவோம். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்து உங்களோட அழகை ரொம்ப ரொம்ப அழகாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களோடவும் பகிர்ந்துக்கோங்க. கதை விதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். கதை விதை சேனல் மூலமாக. வாழ்க வளமுடன்.